பரிசுத்தாவியை குறித்து 4 விதமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? Why do we need the Holy Spirit? ஏன் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவையாய் காணப்படுகிறது? இந்த பரிசுத்த ஆவியை முதலாவது நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், the Holy Spirit fill us Christ like character. இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு ஒரு குணாதிசயத்தை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. Why do you want the Holy Spirit? இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இயேசுவை போலவே மாறுவதற்காக நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படும் போது அவன் கம்ப்ளீட்டாக அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். வாசித்தோமே 104வது சங்கீதத்தில் அவர் ஆவியை அனுப்பும் போது மாம்ச தேகமுள்ள மனுஷன் ரூபமாக புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் சாயலை போல நாம் சிருஷ்டிக்கப்படுகிறவராக அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நியூ டெஸ்டமென்ட்ல நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே இங்கே யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுக்கிற சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். 11வது வசனத்திலே வாசிக்கும் போது Matthew chapter 3 verse 11 நீங்கள் மனம் திரும்புவதற்கு நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யாராவது ஒரு வாசியுங்கள். எனக்கு பின் வருகிறவராகிய ஒருவர் இருக்கிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார்? தண்ணீரினால் அல்ல, அவர் அக்கினியினாலே ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 12வது வசனத்தில் தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பதறான காரியங்களை அவர் சுத்திகரித்து நம்மை நல்ல கோதுமைகளை மாத்திரம் அவர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். பதறான காரியங்களை அவர் சுட்டரிக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கல்யாணத்தில் வந்தபோது அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினாலே சுத்திகரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு மனுஷனை அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஏன் சுத்திகரிக்க வேண்டும்? இயேசுவை போல மாறுவதற்காக சுத்திகரிக்க வேண்டும். இயேசுவை போல மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பதறுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். He cleanses our soul. நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நம்மை உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறது? நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பதற்காக, நம்மை சுத்த இதயத்தோடு மாற்றுவதற்காக, மறுபடியும் ரட்சியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. Please turn with me Colossians chapter 5 verse 22 to 25. கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திற்கு பார்ப்போம். இங்கே ஆவியின் கனிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு பதறான காரியங்கள் இடத்திலிருந்து கடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புதிய காரியம், புதிய ஆவிக்குரிய அனுபவம் என்ன? வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. புதிய ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறதான புதிய காரியம். நம்முடைய பதரை எல்லாம் இடத்துல எடுத்து போட்டு புதிய கனிகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை தருகிற நற்கனிகளை தருகிற எந்த பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டபட்டு இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இந்த நீடிய பொறுமை, இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை போல மகிமை மேல் மகிமை அடைகிறவராய் இருக்கிறோம். 2 Corinthians chapter 3 verse 18. 2 Corinthians 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலைத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சாயல், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் மாற்றப்படும். நம்முடைய சரீரமானது புதியதாக சிருஷ்டிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை போல நிரப்பப்பட வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையாக இருக்கிறது. When you need the Holy Spirit, Holy Spirit fill us as Christ-like character. இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை போல மாற்றுவதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. Secondly, we need light to understand the Scripture. We need the Holy Spirit to understand the Holy Scripture. வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையாக இருக்கிறது. வேத வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு, வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையாய் காணப்படுகிறது. நாம் வாசித்ததான யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக வருவோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். John chapter 14 verse 26. இயேசுவானவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே போதித்து நான் உங்களுக்குள்ளே சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். கர்த்தருடைய வசனங்களை, தேவனுடைய வசனங்களை ஒரு மனுஷன் நமக்கு உயர்த்த சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியாக இந்த தேற்றரவாளனை உங்களுக்கு போதிப்பார். He will teach you. The Holy Spirit will teach you the God's word. கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். 16வது அதிகாரத்திலே வருவோம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும். சத்திய ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். He will teach you. இங்கே 16வது அதிகாரத்தில் வரும்போது இந்த Holy Spirit will guide you. உங்களை நடத்துவார், உங்களை கற்றுக் கொடுப்பார், உங்களை போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இதற்கு நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது வேத வசனங்களை தெளிவுபடுத்துகிறார், வேத வசனங்களை அவர் போதிக்கிறார், வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய சுய சித்தத்தினால் நாம் வழி நடத்தப்படாமல் அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் எதற்கு தேவையாய் காணப்படுகிறது? வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்காக, வழி நடத்தப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. நம்ம அநேக வேளைகளில் வேத வசனங்களை படிக்கிறோம். அநேகர்கள் வேதத்தை அடிக்கடி வாசிங்கள், தினமும் வாசிங்கள் என்று சொல்வார்கள். வாசிக்கிறோம். அநேக வேளைகளெல்லாம் ரகசியங்களை, அதன் மறை பொருள்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அநேக வேளை புரிந்து கொள்ளாத வசனங்கள் உண்டு. இவைகளெல்லாம் அறிந்து கொள்ளாதபடி நாம் காணப்படுகிறோம். இந்த வசனங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படுவானால் வேதத்துடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லப்பட்ட காரியங்களாக காணப்படுகிறது. All the scriptures inspired by the Holy Spirit. எல்லா வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டுமானால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாக காணப்படுகிறது. 2000 வருஷங்களுக்கு ஊற்றப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்றால் இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, the Holy Spirit gives comfort in our suffering. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாரங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலை, தேறுதலை தருகிறவராக இருக்கிறார். Why do we need the Holy Spirit? For our comfort. நம்முடைய ஆறுதலுக்காக,
நம்முடைய தேர்தலுக்காக, நம்முடைய சமாதானத்தை கொண்டு வரும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. போதர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணலாம், அல்லது எல்டர்ஸ் உங்களை கம்ஃபர்ட் பண்ணலாம். எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவர் தேவை என்று அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஆறுதலை தேர்தலை தருகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும், forever and forever, permanently உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தவன். தேற்றரவாளன் என்பது கம்ஃபர்டர், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். 18ஆம் வசனத்தை பாருங்கள், verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், I will not leave you helpless. நான் உங்களை கைவிடாது இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். எதற்காக? இன்றைக்கு இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிற இந்த இயேசுவானவர் நம்ம தேர்தல் படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆறுதல் படுத்துகிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் பரிசுத்த ஆவியானவர் அவனை தேர்தல் படுத்துவார், தேற்றுவார், அவனை கம்ஃபர்ட் பண்ணுவார், அவனுக்கு ஆறுதலை சொல்லுவார். இவர்கள் தன்னுடைய சொந்த தகப்பனார் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் யாருடைய ஆறுதலும் அவர்களுக்கு போதாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலே தேவை. அவர் ஆறுதலை கொடுக்கும்போது, அவர் தேற்றும் போது, அவர் ஆற்றி தேற்றும் போது அந்த ஆறுதல் தான் அவர்களுக்கு நிரந்தரமாக காணப்படும். எந்த ஒரு மனுஷனுடைய ஆறுதலும் நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு ஒரு தேர்தலை கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் நமக்கு தேவையாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக இந்த உலகத்திலே என்றென்றைக்குமாய் உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவர் தருகிறேன். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்களை தேர்தல் படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல ஆறுதலோடு கூட, சகல தேர்தலோடு கூட உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே அப்போஸ்தலர்கள் ஆகிலே காணப்பட அப்போஸ்தலர்கள் ஆறுதல் என்று காணப்படார்கள். அவர் பரிசுத்த ஆவியானவராலே பல கிரியைகளை நடத்தினார்கள், பல அதிசயங்களை அற்புதங்களை நடத்தினார்கள். எல்லாரும் அவர்கள் இந்த யூதர்களுக்கு பயந்து, சிறைப்பட்டு போகாதபடிக்கு பயந்து நடுங்கி கலந்தார்கள். அவர்கள் ஆறுதல் படுத்தியது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். Acts of Apostles chapter 9 verse 31. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது முக்கியமான ஒரு வசனம், நம்மளுடைய சபைக்கு கொடுக்கப்படுகிறது அருமையான வசனம். சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் எப்படி வளர்கிறது? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு கூட நடந்து பெருகின சபைகள். இன்றைக்கு இருக்கிற சபைகள், ஆதி திருச்சபையில உருவாக்கப்பட்ட சபை முதற்கொண்டு இன்றைக்கு வரையிலும் சபைக்கு மிக தேவையான காரியம் the comfort of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஆறுதலினாலே சபையானது வளர வேண்டும். அநேக கவலைகள் உண்டு, அநேக பாரங்கள் உண்டு, அநேகர் தங்களுடைய இழந்து விடுகிறார்கள், துக்கத்தினால் நிறைந்து காணப்படும். ஏன் சபைக்கு போக வேண்டும் என்பதல்ல, பரிசுத்த ஆவியானவர் சபையிலே உங்களை தேற்றுகிறார், உங்களை கம்ஃபர்ட் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். இழந்து போர் இடத்திலே பரிசுத்த ஆவி தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து உங்களை இன்னைக்கு ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். என்னைக்கெல்லாம் ஆறுதல் என்று தவிக்கிறோமோ, தேர்தல் என்று தேவிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, உங்களுடைய சபையினுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் சொல்கிறார், மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். Matthew chapter 7 verses beginning from 7. யாராவது ஒரு வாசியுங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். தன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு, தன்னிடத்திலே கேட்கிற மகனுக்கு, அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. verse 11 11ஆவது வசனம் மிக முக்கியமான வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் காணப்பட
நீங்கள் ஜென்டேலாய் காணப்படும் ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலே பரிசுத்த பிரசனத்திலே தேவ சந்நிதியிலே காணப்படுகிற உங்கள் பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான இந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் கேட்கும் போது நன்மையான இந்த பரிசுத்த ஆவியை, உங்களை ஆறுதல் படுத்துகிற இந்த பரிசுத்த ஆவியானதை, உங்களை தேர்தல் படுத்துகிற இந்த பரிசுத்த ஆவியை பரமபிதாவானவர் பரலோகத்தில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் தேடுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள். பரமபிதாவார் அன்பு நிறைந்த இந்த பிதாவானவர் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக, why do you need the Holy Spirit? ஏன் நமக்கு பரிசுத்த ஆவி தேவைப்படுகிறது? The Holy Spirit will convict the world of sin. உலகத்தின் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே நாம் பாவம் செய்கிறோம், அவைகளை மறந்து விடுகிறோம். நாம் மறந்து விடும்போது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டாகிறது. There is a gap because of our sin. நம்முடைய பாவத்தை நிமித்தம் நாம் மறந்து விடுகிறோம். இந்த பாவத்திற்கு நாம் மன்னிப்பில்லாமலே இருந்து விடுகிறோம். இந்த பாவத்தை குறித்து ஒருவர் உணர்த்துவதற்கு தேவையாய் இருக்கிறது. அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. இல்லையா? எதற்கு? நம்முடைய பாவங்களை, கடந்த காலத்தின் பாவங்களை, சிறிய பிள்ளையா இருக்கும்போது செய்யப்பட்ட பாவங்கள், டீனேஜர்ஸ், இவைகளை நாம் அறிந்து அந்த குற்றத்தை உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. எங்கே ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ, பரிசுத்த ஆவியை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ, முதலாவது இந்த பரிசுத்த ஆவியால் செய்கிற கிரியை என்ன? அவருடைய வாழ்க்கையினுடைய பாவங்களை அவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பாவங்களை உணர்த்துகிறார். இம்மீடியட்டாக நீ கன்ஃபஸ் பண்ண வேண்டும், உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே, இந்த பாவத்தை பரிசுத்த ஆவியார் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா, நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய பாவங்களை உணர்த்தி நம்முடைய பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் காணப்படுகிறது. Again, let's go back to John chapter 16, verses beginning from 7. யோவான் 16 அதிகாரம் 7வது வசனம் முதல் வாசியுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்கள், அவர் போகும்போது, இயேசுவானவர் போகும்போது அருமையான காரியத்தை சொல்கிறார். நான் போகிறேன், நான் போகாதிருந்தால் பரிசுத்தாவின் இடத்திலே வரமாட்டார். நான் சென்ற போது தேற்றரவாளன் இடத்திலே வருவார். அவர் வந்து என்ன செய்கிறார்? the Holy Spirit என்ன செய்கிறார்? அவருடைய கிரியை என்ன? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவுடைய கிரியை என்ன? உங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, உண்மையை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பாவ கரைகளை விட்டு கடந்து செல்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது. திடீரென நீங்கள் வெளிப்படைந்து ஜபிக்கும் போது, இரவு வேளையில ஜபித்தீர்களா, நிச்சயமாகவே தரிசனத்தை, சொப்பனத்தை காண்பீர்கள். சொப்பனத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார். அசிங்கமான இடத்திலே நீங்கள் நடப்பது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இடத்துல வெளிப்படுத்துவார். சொப்பனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். அசிங்கமான இடங்களிலே நீங்கள் இருப்பது போல, வாசம் பண்ணுவது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த சொப்பனங்களை நீங்கள் காணும்போது நீங்கள் உடனடியாக எச்சரிக்கை அடைய வேண்டும், உணர்வடைய வேண்டும். பிதாவே, நான் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். என்னுடைய பாவ சேற்றிலே நான் காணப்படுகிறேன். ஏசாயா இந்த தரிசனத்தை கண்டபோது, ஐயோ, நான் அதமானேன் என்று கதறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தலத்திலே நிரப்பப்பட்ட போது, ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் காணப்படுகிறேன், அசுத்த உதடுகள் வாசம் பண்ணுகிற ஜலத்து உலகத்திலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய உள்ளத்தின் பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். உலகத்தின் பாவத்தை குறித்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது
கர்த்தர் நம்முடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை அவர் உணர்த்துகிறவராய் இருக்க, எதற்காக? நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, நாம் தேவ சமூகத்திலே கன்ஃபஸ் ஆகி மறுபடியும் ஒப்புரவாகும்படியாக, மறுபடியும் இந்த சமாதானத்தை, மறுபடியும் இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். சரியான பாதையை வழிநடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. God was among the people in the Old Testament period. New Testament இயேசுவானவர் நம்மோடு கூட காணப்பட்டார், உலகத்தின் மத்தியிலே காணப்பட்டார். The Jesus was with the people, ஜனங்களோடு கூட காணப்பட்டார். இன்றைக்கும் கூட இம்மானுவேலாகிய இயேசுவானவர் நம்மோடு கூட காணப்படுகிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியார், விசேஷமான இந்த பரிசுத்த ஆவியாருடைய third person of the Trinity of Holy Spirit நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He is dwelling in your heart. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு போதித்து தருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு சகல ஆறுதலையும் தருகிறவராய் இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் நிவாரண மத்தியிலே ஆறுதலை தருகிற பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். உங்களை விட்டு கைவிடாது இருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு கெட்டவர்களாய் இல்லை, உங்களை கைவிடேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை விட்டு தூரம் போவதும் இல்லை என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி தெளிவான பாதையை வழிநடத்துவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக காணப்படும். 4 விதங்களில் பார்த்து அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக காணப்படும்? ஆதி திருச்சபையில இந்த சபையானது உருவாக்கி அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய சபையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசுவானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணும்படியாக அந்த வேளையில ஒப்புக் கொடுப்போமா? Let's all stand. இந்த பரிசுத்த ஆவியின் ஆறுதலினாலே நிரம்பி வழிந்தது. இந்த ஆறுதல் நமக்கு தேவையாக காணப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை பரிசுத்தப்படுத்த நீதியின் பாதையில, பரிசுத்தத்தின் பாதையில, உண்மையின் பாதையில வழிநடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை தாருமையா. பேதுரு சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். அதே செய்திதான் இப்பொழுது உங்களுக்கு உண்டாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? பெந்தெக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி
கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உலக பிரகாரமாக எந்த காரியங்களையும் பெற்றுக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு மிக முக்கியமான காரியம் இந்த ஆவியின் அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆய் கொடுக்கப்படுகிறது. மாம்சத்தியம் உள்ள யாவருக்கும் இது மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. It is very important for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவிகளுக்கு தேவையாய் இருக்கிறது. என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. கேளுங்கள், ஆண்டவரே இந்த வேளையிலே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஐயா. இதுவரை இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எல்வீர்களால் தயவு செய்து நீங்கள் பரிசுத்த ஆவியை கேளுங்கள். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாருமையா, இந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு தாருமையா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் புறப்பட்டு வருகிற இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாருமையா. கேளுங்கள். கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே தருவார், நிச்சயமாகவே அவர் தருவார். உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், நிச்சயமாகவே அவர் தருவார். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற நம்முடைய பிதாவானவர் நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது நன்மையான இந்த விலை மதிக்க முடியாத இந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயமே. நிச்சயமாகவே அவர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை கட்டளையிடுவார். கேளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்பும் ஐயா, என்னை நிரப்பும் ஐயா, என் இதயத்திலே வாரும் ஐயா, உடைய சிந்தை எனக்கு தாரப்பா, கிறிஸ்துவை போல என்னை மாற்றும் ஐயா, உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தாருமையா என்று கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தரும்போது எனக்கு ஆறுதல் உண்டாகுமே, உடைய சபையிலே இந்த குடும்பத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகுமே. இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாருமையா என்று கேளுங்கள். இந்த பரிசுத்த ஆவி வரும்போது பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ முடியுமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எனக்கு தாருமையா என்று கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். தேவ பரிசுத்த ஆவியை என்னென்னைக்குமாய் மாறாத கிறிஸ்துவர் உங்களோடு கூட இருக்கும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் இல்லை, நான் உங்களை கைவிடுவதே இல்லை, உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே கர்த்தர், I will not never leave you nor forsake you என்று சொன்ன அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் படுகிற இந்த கிறிஸ்துவானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த வேளையிலே வாஞ்சியோடு கூட உங்களோடு கூட கேட்ட அன்பியான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பினபடியாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆண்டவருடைய வாழ்க்கையோடு கூட குடும்பத்தோடு கூட என்றென்றைக்குமாய் நிறைவாய் பெற்றிருக்கும்படியாக நிச்சயிக்கிறோம். ஆண்டவரே சகல சத்தியத்திற்குள்ளாக நீர் வழிநடத்தபடியாக நிச்சயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிந்தையே காணப்பட நீர் நிச்சயித்தபடியாக நிச்சயிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தேய்வீராக, வழிநடத்துவீராக. அதே நாட்களுக்காக நிச்சயிக்கிறோம். விடமாறாத பிரசனம், விடமாறாத கிருபை பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை தங்கி இருக்கும்படியாக நிச்சயிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மறுபடியும் பார்க்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள விடுமான நிச்சயிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம்